Hi Shalom, welcome back to our Wednesday service. புதன்கிழமை தோறும் நடக்கிற நம்மளுடைய ஆராதனைக்கு மீண்டுமாக உங்களை யாவருமே வரவேற்கிறேன். Now today we are continually talking on the times of rebuilding. We are in the seasons of rebuilding. மீண்டுமாக கட்டுகிற நாட்களுக்குள்ள இருக்கிறோம். இன்று இதை கொஞ்ச நாட்களாக பார்த்துக்கொண்டு வருகிறோம். Now in times of rebuilding, I've been also talking to you about facing opposition to rebuild. Facing opposition to rebuild. நம்ம கட்டுகிற வேளையில் அநேக எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை மீறி நாம் தொடர்ந்து கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நெகேமியா புஸ்தகத்தின் மூலமாக நாம் அந்த உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு வந்து கொண்டு வருகிறோம் என்று நான் நம்புகிறேன். Amen. I believe that you are encouraged by the word from the book of Nehemiah, and when we are facing a lot of temptations, a lot of problems and obstacles, this book of Nehemiah is very strategic how Nehemiah built even in the times of opposition. Now today I'm going to take you to part K, which is work with God and one another. Amen. Nehemiah chapter 4, work with God and one another. தேவனோடு கூட நாம் ஊழியம் செய்வோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் ஊழியம் செய்வோம் என்ற அந்த காரியத்தை பார்க்க இருக்கிறோம். Let's pray. Father, we give you all the praise, glory and honor. We want to really thank you, God, for your goodness and your mercies. As your people come together to hear your word, we pray, God, that this word from book of Nehemiah will encourage, build, and help us to God build together with God and with one another. ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் இன்றைக்கு கேட்கிற வேளையில உம்முடைய வார்த்தையின் மூலமாக நெகேமியா புஸ்தகத்தின் மூலமாக நாங்கள் உற்சாகம் அடைந்து ஆண்டவரை மீண்டுமாக இந்த தடையின் நேரத்திலும் கூட எதிர்ப்பின் நேரத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாக ஒருமித்து கட்டும்படிக்கு நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களோடு கூட சேர்ந்து கட்டும்படிக்கு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Thank you, Lord. We give you all the praise. Speak through me, Lord, and I commit myself into your hands, Lord, and the people that are hearing your word be blessed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வார்த்தையை கேட்கிறவர்களும் பேசுகிற நானும் ஆண்டவரே சுவாமி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு வைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. God bless you all. So now let's write down K, work with God and one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் ஊழியம் செய்வோம், அதே நேரத்தில் தேவனோடு கூட நம்ம ஊழியம் செய்வோம் என்ற காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். Amen. தேவனோடு கூட ஊழியம் செய்வோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் ஊழியம் செய்வோம். Alright. Now number 1, be a hard working servant of God. எழுதிக் கொள்ளுங்க. ஒன்றாவது காரியம், தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு நபராய் நம்ம இருக்க வேண்டும். அப்படி என்றால் தேவனுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் ஆக அப்படின்னா உண்மைத்துவமாக உழைக்கிற ஒரு ஊழியக்காரர்கள் நமக்கு தேவை. உண்மையாகவே உழைக்கிற ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும் என்று இந்த முதல் காரியத்தை பார்க்க இருக்கிறோம். Let's read Nehemiah chapter 4 verse 21. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 21 வாசிக்க கேட்போம். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காண மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். எப்போ? நட்சத்திரம் காணும் வரைக்கும், அப்படின்னா பகல்ல இருந்து இரவு வரைக்கும் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஈட்டிகளை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். Let me read in English. It says here, so we labored, verse 21. So we labored at the work while half of them held the spears from dawn until the stars come out. Amen. அப்படி என்றால் காலையில இருந்து இரவு வரைக்கும் அவர்கள் வேலை செய்து ஒரு சிலர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், ஒரு சிலர் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். We see that from dawn, from morning till night, till the stars come out, some of them were working, building, some of them were resting, and while in the times of resting, there were other people who were taking turns to protect, to work. Everybody was working, taking turns to rest, taking turns to work, taking turns to protect. Now we're going to see how all these things are happening. Amen. So now write down these words that I'm speaking to you tonight. இந்த ராத்திரி வேளையில பேசுகிற காரியங்களை முடிந்த அளவுக்கு எழுதிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Work hard and keep trusting God. Amen. Work hard and keep trusting God. நாம் நல்ல ஊழியம் செய்வோம், திடனாய் ஊழியம் செய்வோம், பலமாய் ஊழியம் செய்வோம், அதே நேரத்தில் தேவனை மட்டுமே நம்பிக்கொண்டு வேலை செய்வோம், ஊழியம் செய்வோம். Amen. So when you work hard does not mean God bless you. You got to trust God and work hard. Amen. This must come hand in hand. இந்த ரெண்டு காரியம் ஒன்றாக வர வேண்டும். அப்படி என்றால் கடவுளை நம்ப வேண்டும், அதே நேரத்தில் வேலையும் நம்ம செய்ய வேண்டும். அல்ல கடவுள் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். See, we cannot put it like that. ஆண்டவர் பார்த்துக்குவாரு, God will take care and I don't have to work. No, you cannot do that. You got to work hard. At the same time, you got to work
hand in hand with God. Amen. தேவனோடு கூட வேலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் நன்றாக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். So the work of rebuilding must go on no matter what rises up against us. நமக்கு எதிர்ப்பாக என்ன நடந்தாலும் சரி, ஆனாலும் நம்ம தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களை நாம் திடனாய் செய்து கொண்டு வர வேண்டும். Now let me share with you some testimonies. Now during YEMS, in this few weeks ago, last month we had YEMS, Youth Apostolic Mission School program, online program. We had our conference. நமக்கு நேரடியான ஒரு தொலைக்காட்சி நடந்தது. இந்த YEMS என்ற ப்ரோக்ராம், இந்த மிஷன் ஸ்கூலை நம்ம ஆன்லைன்ல செய்திருந்தோம். அந்த கான்ஃபரன்ஸ் ஆன்லைன்ல செய்திருந்தோம். See, when we did the online conference, there were a lot of hindrances that we faced. And we also, in the YEMS, we have the YMT group, which is the YEMS, YEMS media team. So the YEMS media team were helping all the programs to be put in order. எல்லாமே இந்த மீடியா டீம் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அவர்கள் எல்லாத்தையும் சரியா வைக்கணும் என்று சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அநேக தடைகள் வந்தது. A lot of hindrance. Suddenly the file got lost. Suddenly this happened. Suddenly that happened. A lot of things. I couldn't explain so much. But a lot of hindrances took place. நிறைய தடைகள் வந்தது. திடீரென்று அவர்கள் வைத்திருந்த அந்த ப்ரோக்ராம் எல்லாமே சேர்த்து வைத்திருந்த அந்த செய்த அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே திடீரென்று அவர்களுடைய சேர்த்து வைத்தது கம்ப்யூட்டர்ல இருந்து காணா போய் விட்டது. திடீரென்று பாட்டு செய்த மியூசிக் எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் திடீர்னு அந்த ஹோல் மியூசிக்கே காணா போயிருச்சு. கம்ப்யூட்டர்ல இருந்து காணா போயிருச்சு. You see, the whole music was done, all been composed and already been done, fully done, already mastered, and suddenly the mastered copy went somewhere, it lost. Suddenly it just happened like that. And we started to pray and seek the Lord. And you know what? And we work hard. Everybody work hard. We know that when they work hard, they know it is tearing, it is painful. கஷ்டப்பட்டு வேலை செய்து அதெல்லாத்தையும் முடித்திருக்கிறாங்க. எத்தனையோ மாசம் எடுத்தது சில காரியங்கள். Some of the work was taken time, like 1 month, 2 months. They were working on it. And suddenly when it got lost or all this trouble came by, they didn't give up because God is with us. So we are working with God and we are working with one another. And this team saw exactly what I'm talking about today. They started to work with one another and they started to work with God. They started to talk to God and say, God, help us. Help to restore these things. இந்த காரியங்களை மீண்டுமாக எங்களுக்கு மறுசீரமைத்து கொடுங்க, கண்டுபிடித்து கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Started to pray. These people started to pray, asking God for help in intervention. ஆண்டவரே இதுல நேரடியா தலையிட வேண்டும், இதுக்கு உதவி செய்ய வேண்டும், இதை காணா போனதை எல்லாத்தையும் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் பலப்படுத்தி கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உதவி செய்து கொண்டார்கள். அதே நேரத்தில் ஆண்டவரும் பெரிய அற்புதத்தை செய்து என்னத்தை காணா போனதோ அது மீண்டுமாக கிடைக்கும்படிக்கும் செய்தார். காணா போன பாட்டு மீண்டுமாக வந்தது. அது சில காரியம் மட்டும் தான் அங்க இல்லாம போய்விட்டது, ஆனாலும் அதை செய்ய முடிந்தது. You see, the song got lost, but somehow when they worked together, when the team worked together, they found the song again. And after that they just need to do back certain things that was missing in the song. So after that thing is done, praise the Lord, the whole program went on well without any hindrances. Those who watched it, you saw everything went on well from A to Z, from the announcement till the preaching and all the worship. Everything went on beautifully, even though there were a lot of hindrances that we met. Amen. நிறைய தடைகள் இருந்தது, ஆனாலும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தரை நடத்தினார். ஒருமித்து எல்லோருமே செயல்பட்டார்கள் என்று நான் நிச்சயமாக இதை நான் சொல்ல முடியும். Amen. So this is what we wanted to see, my friends, in the church. These are the things that must rise up. We got to rise up to work with God and with one another. Amen. Now let's read Psalms chapter 20 verse 7. சங்கீதம் 27 படிப்போம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆமென். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சிலர் ரதங்களை மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனாலும் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே மேன்மை பாராட்டுவோம். Hallelujah. So some trust in and some trust and some boast in chariots and some trust in horses, but we will trust and boast in the name of our Lord God Almighty. Hallelujah. Amen. சிலர் ரதங்கள் மேல, சிலர் குதிரைகள் மேல, சிலர் அவர்கள் மேல, சிலர் இவர்கள் மேல, சிலர் அது மேல, சிலர் இது மேல நம்பிக்கை கொள்கிறார்கள். நாமோ தேவன் மேல் நம்பிக்கை கொள்கிறோம். Hallelujah. Some people
people trust in something. Some people trust in technology. Some people trust in money. Some people trust in people. But then we will trust in the name of the Lord. Make the decision today, my friends. Work with one another, but work with God. Without God, even though you work with one another, you may fail. Just like the Tower of Babel. They worked with one another without God, and the Tower of Babel was a failure project. Right? So எப்படியாக அந்த பாபேல் என்ற கட்டடத்தை அவர்கள் கட்டினார், கோபுரத்தை கட்டினார்கள். ஆனால் அங்க கடவுள் இல்ல, தேவன் இல்ல, தேவன் அவர்கள் கட்ட சொல்லவில்லை, தேவன் அந்த இடத்துல இல்ல. அதனால என்ன நடந்தது? கட்டுகிறது எல்லாமே விருதா இருந்தது, கட்டுகிறது எல்லாமே வீணாய் போய்விட்டது. கர்த்தர் இருப்பாரானால் கட்டுகிறது ஒன்றும் கூட வீண் போகாது. Amen. If God is with us, whatever that we build, it will last long. See, work with God. Write down this, and I want you to declare with me. Work with God and not just work for God. Amen. Work with God and not just work for God. Amen. தேவனோடு கூட நாம் செயல்படுவோம். தேவனுக்காக ஊழியம் செய்வது அல்ல, அது மட்டும் பத்தாது. தேவனுக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வது பத்தாது, தேவனோடு கூட நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வது மேல். Amen. So நாம் தேவனோடு கூட ஊழியம் செய்வது எப்படி என்று நாம பார்க்க இருக்கிறோம். See how to work with God, not just work for God. You know, we are not just to be servants of God. Yes, servants of God work for God, but we are sons of God too. Amen. நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவருக்காக ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மை இனி நான் உன்னை ஊழியக்காரன் என்று அழைக்க மாட்டேன், உன்னை நண்பன் என்று அழைப்பேன் என்று சொல்கிறார் அல்லவா? Amen. See, God calls us his friends. We got to work with our friend. We got to work with God. Amen. And we have been given the sonship. நமக்கு புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மளுடைய குமரன் குமரத்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகியால் நாம் அவரோடு கூட செய்வது தான் மேலான ஒரு காரியம். Amen. How many of you understand this, my friends? Amen. So we got to work with God, not just work for God. I'm not saying working for God is wrong. I'm saying working with God is better. Amen. தேவனுக்காய் ஊழியம் செய்வது தவறு கிடையாது, ரைட்டு தான். ஆனாலும் தேவனோடு கூட ஊழியம் செய்வது மேலான ஒரு காரியம் என்று உங்களுக்கு நான் காண்பிக்க இருக்கிறேன். Amen. Now let's see Psalms 127 verse 1. சங்கீதம் 127 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. Except the Lord builds a house, they labor in vain. Who builds it? Except the Lord keeps the city, the watchman works but in vain. Can you see that? See, if God does not build in the project that you are building, then it is a failure project. நாம் கட்டுகிற ஒரு ப்ராஜெக்ட், நாம் கட்டுகிற அந்த வேலையில கர்த்தர் இல்லை என்றால் அது பிரயோஜனமற்றதா இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வசனம். Amen. Now let me share what God spoke to us when we went to Gomusang for missions. பல வருஷத்துக்கு முன்பதாக நாங்கள் இந்த ஊர்ல இருந்து பினாங்ல இருந்து நாம் கிளாந்தான் என்கிற ஒரு மாநிலத்துக்கு, அங்க கோமுசாங் என்ற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். கொஞ்ச நாட்களாக அங்க போய் இருக்க வேண்டியதா இருந்தது. அங்க போய் போகும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை எங்களுக்கு திட்டவட்டமாய் பேசினார். God spoke to us when we went to Gomusang. And we went to Gomusang and asked God, what are we supposed to do here? What am I supposed to do here? The Lord says, just work with me. So I was telling God, do I need to do this ministry? Do I need to do that missions? Do I need to do this? And I went with my family. நான் குடும்பத்தோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் இந்த ஊழியம் செய்யட்டா, நான் அந்த ஊழியத்தை செய்யட்டா, நான் இப்படி செய்யட்டா என்று நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் நான் பேசினார். The Lord spoke to me one thing. He said, work with me. Amen. He spoke to us. He said, work with me. And that was the first time I'm hearing God says, you don't have to work for me, son. You got to work with me. Learn to work with me. He said, sit down and I will teach you how to work with me. So a lot of things God started to show us. என்னோடு கூட இருந்து பாரு, நீ என் கூட வேலை செய்து பாரு என்று கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். நீ என் கூட செய்ப்பா, நீ ஒண்டியா எனக்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி செய்யணும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், நான் சொல்றதை மட்டும் செய்யினார். So when we went there, the Lord says, just smile at the people. Just love the people. ஜனங்களை பார்த்து புன்னகை மட்டும் செலுத்து, அவ்வளவுதான் உன் வேலை. ஜனங்களை பார்த்து நீ ஸ்மைல் பண்ணு, நீ பேசு, அவ்வளவுதான் உன்னுடைய வேலை. See, we started to do that. Then the Lord says, teach them English. அவங்களுக்கு ஆங்கிலத்தை கற்றுக்கொடு, அதுதான் உன்னுடைய வேலை. எதுவுமே செய்ய தேவையில்லை. See, don't do anything else. Just do what I'm doing. See, we were discussing with God daily and asking God for ideas and thoughts, and God was guiding us and said, work for me and not work with me and not for me.
You know, that's what the Lord taught us. ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், எனக்காக இவ்வளவு செய்ய வேண்டாம், என்னோடு கூட ஊழியம் செய்து பார் என்று கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் காண்பித்தார். இது இப்படி செய்யலாம், இது இப்படி செய்யலாம், செய்து பாரு, இது இப்படி செய்யலாம், இப்படி போய் பாரு. You see, you can go this way, you can do this way, you can try this one. And God gave us ideas after ideas how we can do it. Amen. See, God is a great God. Work with Him, my friends. I'm telling you, working for God is your ideas, you take everything by yourself and you do it. Working with God is God tells you what and you do it exactly according to His pattern. Now, Noah worked with God, not for God. Amen. Are you listening to this? Noah, தேவனோடு கூட ஊழியம் செய்தார். அதனால தான் அவருக்கு பேழை கட்ட முடிந்தது. You see, in the world, he built the greatest ark ever built. How did he do that? He didn't work for God. He worked with God. God taught him how to build it for the first time. No one else has built any kind of boat. No one else, need to build a boat. No, God gave him an idea how to build an ark, a bigger boat, to carry so many people and at the same time to carry all the animals. It was built so big. But we know the story how he built it. He built because he worked with God. Friends, let me tell you this. It's beauty in working with God. தேவனோடு கூட ஊழியம் செய்வது பெரிய ஒரு காரியம். தேவனுக்காய் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வதை விட நான் தேவனோடு கூட ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வது மேல். காரணம் என்னவென்றால் அவர் சொல்கிறதை நாம் செய்வோம். Amen. நாம் அவரோடு கூட எப்பொழுதுமே கேட்டு தெரிந்து கொள்வோம். See, Abraham went to a country where he did not know what to do. He was journeying in the way where he did not know where he was going. அப்ரஹாமுக்கு தெரியாது எங்க போகிறார் என்று தெரியாது, என்ன செய்ய போகிறார் என்று தெரியாது. ஆனாலும் தேவனோடு கூட நடந்தார், சஞ்சலித்தார். ஈனோக் தேவனோடு கூட நடந்தார், தேவனோடு கூட சஞ்சலித்தார். Enoch walked with God. Abraham walked with God. Amen. When they walked with God, God taught them what to do next. What to do next. What to do next. Amen. அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு படியும் தேவன் இருந்தார். Amen. In your journey, let God be there with you all the time. In every step that you take, let God be with you every time, every step that you take. Amen. ஒவ்வொரு படி நாம் எடுத்து வைக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து எடுப்போம். அவர் இங்கே இருந்து நடத்துன்னு சொன்னாலும் அங்கே இருந்து நடத்துங்க. இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போய் நடத்துன்னு சொன்னாலும் வேற இடத்துல போய் நடத்துங்க. And God says do it here, you do it here. And God says move from here to another place, just move by faith and God will provide. Hallelujah. Amen. See, can you see this? These are the mechanism that we got to learn from God. Now, write down some verses here so that you can do some references. All right, we are not going to read, but write it down. எழுதிக் கொள்ளுங்கள் இந்த வசனங்களை. சங்கீதம் 121, Psalms 121 verse 1, 3 and 5, or maybe verse 1 to 5 you can read later. Okay, சங்கீதம் 121 வசனம் 1 இருந்து 5 வரைக்கும் நீங்கள் முடிந்தால் படித்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் அதிகமாய் நான் சொல்கிற காரியங்கள் புரியும். See, God is looking for trustworthy partners. Hallelujah. God is looking for trustworthy partners. நம்பிக்கைக்குரிய அவரோடு கூட ஒத்துழைத்து வேலை செய்கிற நபரை கர்த்தர் தேடுகிறார். Amen. Why? He wants to build together with us. நம்மோடு கூட சேர்ந்து கட்டணும்னு ஆண்டவர் பெரும் ஆசைப்படுகிறார். அவருடைய ஆசைவே பெரிய ஒரு ஆசை, பேராசை கூட சொல்லலாம். கடவுளுடைய பேராசை என்ன தெரியுமா? உங்களோடு கூட அவர் சேர்ந்து செய்யணும் என்றுதான் அவருடைய பேராசை. God has a desire, great desire, that He wants to work with every man that He has created. He wants to work with every man who wants to hear His voice and walk with Him. My friends, I know it sounds difficult, but it's not difficult. Working for God and working with God is totally two different things. Working for God is a pattern that everybody else can follow. It is a pattern. It's already there. Somebody followed God and did this. It's a pattern. Everybody can follow that. This is how the missions go. This is how ministry goes. This is how preaching goes. This is how someone must be done. My friends, but working with God is that like you trust God for a sermon. Amen. You trust God from A to Z. You don't go look around in the internet. You don't go look around everywhere else for sermon notes. You don't go look around for how to build a church, how to do this, how to do that. You can get ideas. But then if you walk with God, I'm not saying all that things are wrong, all right? இதெல்லாம் தவறு என்று சொல்ல கிடையாது. நீங்க போய் தெரிந்து கொள்ளலாம், கம்ப்யூட்டர் இன்டர்நெட் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனாலும் அவரோடு கூட நடப்பதே மேலான காரியம். ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொரு பாட்ல அவர் எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. See, the ark that was built was totally different than any other. Until now they couldn't build back the same type of ark. Definitely cannot. Amen. They couldn't even
find certain things, how they build it. How did that happen? Because God's idea is the powerful idea ever. Amen. ஆண்டவருடைய ஞானம் அப்படிப்பட்டது. அவருடைய ஞானத்தை நம்ம பயன்படுத்தி செய்தோமானால் அது பயங்கரமான செயலுக்குள்ள போகும். So God is looking for trustworthy partners to build the kingdom of God. Now, are you ready to build with God? நீங்கள் ஆயத்தமா? அவரோடு கூட சேர்ந்து கட்டுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு புதுமையா இருக்கலாம். The things that I'm teaching you, I'm telling you, can be new to you sometimes. Some of the people that has been following me, this is not new. I've been teaching this for so many years. Maybe for this past 3 years that I'm talking online, I've been teaching this whole thing. How to work with God, how to build with God, how to hear God, and how to walk precisely, and how to build it precisely. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை திட்டவட்டமாய் எப்படி அழகாக கட்ட வேண்டும் என்று நாம் கட்டலாம். See, spiritual warfare does not mean that this is how other people do, this is how we should do. No, spiritual warfare is something that God got to reveal to us. You do it accordingly. That's why I'm saying everything can be different than what you read. Everything can be different than what you have seen before. It's not a pattern. It is Holy Spirit guiding us. Amen. அது ஒரு பேட்டர்ன்ல மாத்திராதீங்க. இப்படிதான் செய்யணும் என்று ஒரு பேட்டர்ன்ல தான் சபை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படியாக இருக்கவே கூடாது. Sorry. ஆவியானவர் என்ன சொல்கிறார்? Give me a sec. I'm sorry. ஆவியானவர் என்னத்தை சொல்கிறார்? அதை நீங்கள் திட்டவட்டமாய் செய்ய வேண்டாம். Amen. ஆவியானவர் என்னத்தை பேசுகிறார்? அதை நீங்கள் சரியாக செயல்பட வேண்டும். Exactly. அதே போல் நீங்கள் செய்வீர்களானால் அது ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும். See, let's read Romans chapter 14 verse 17 to 19. ரோமர் 14வது அதிகாரம் 17 இருந்து 19 வரைக்கும் வாசிக்க கேட்போம், படிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் பரிசுத்தமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். Amen. திருப்பி படிங்க சிஸ்டர், திருப்பி அந்த கட்டத்தை. He who இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்ய பக்தி உண்டாக்கத்தக்கைகளையும் நாடக்கடவும். Amen. So அந்நியோன்யத்தை நீங்கள் நாட வேண்டும், fellowship நாட வேண்டும். See, after all, the kingdom of God, I'm reading Romans chapter 14 verse 17 onwards. After all, the kingdom of God is not a matter of food and drink, but instead it is righteousness, amen, and peace, joy, and the Holy Spirit. Hallelujah. Everybody say, it's righteousness, peace, and joy in the Holy Spirit. Amen. So when you come in encounter with the Holy Spirit, that is righteousness, that is joy, that is peace. Amen. நீ எப்போ ஆவியானவரோடு கூட சேர்ந்து செய்றீங்களோ அங்க அன்பு இருக்கும், அங்க தயவு இருக்கும், அங்க உற்சாகம் இருக்கும், அங்க சந்தோஷம் இருக்கும். Amen. அங்க நீதி இருக்கும். Hallelujah. Amen. Now verse 18 says, he who serves Christ in this way is acceptable and pleasing to God and is approved by men. இப்படி ஊழியம் ஆவியானவரோடு கூட சேர்ந்து செயல்பட செய்வீர்களானால் அது தேவனுக்கும் பிரியமா இருக்கும், மனிதர்களுக்கும் பிரியமா இருக்கும். See, when you work with God, then when you work with the Holy Spirit, now what is happening? It is pleasing to God and it's also pleasing to man. You find favor in God's eyes, you find favor in man's eyes too. So let us, verse 19, so let us then definitely aim for and eagerly pursue what makes for harmony and for mutual upbuilding for one another. So what it is saying, that we got to build one another. Hallelujah. Amen. How to build one another, how to build your family, how to build the congregation, how to build the church, how to build the community, how we can build others when you work with the Holy Spirit. Amen. எப்படி சபையை கட்ட முடியும், எப்படி குடும்பத்தை கட்ட முடியும், எப்படி தேசத்தை கட்ட முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கட்ட முடியும்? ஆவியானவர் கூட நீங்கள் வேலை செய்யும் பொழுது, அவரோடு கூட உடன் வேலை செய்யும் பொழுது, உடனாளியாய் இருந்து செய்யும் பொழுது அவருடைய செயல் நம் செயலாய் மாறிவிடும். Hallelujah. His work will become our work. His things will become our thing. Amen. His thoughts will become our thoughts. My friends, it's going to be beautiful when we do this, and this will please God and please another. Amen. இது தேவனுக்கே பிரியமான
ஒரு காரியம், மற்றவர்களுக்கும் பிரியமான ஒரு காரியம். So the scripture tells us clearly that the kingdom of God is all about righteousness, peace and joy in the Holy Spirit, and we should build for what? Edification and development of one another. Amen. வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் என்னத்தை குறிக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் என்றால் நீதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். ஹல்லேலூயா. எதுக்குள்ள? ஆவியானவருக்குள்ள. அப்பொழுது தான் ராஜ்யத்தை நாம் திட்டவட்டமாக சரியாக பலமாய் நாம் கட்ட முடியும். யாருக்காக ராஜ்யத்தை கட்டுகிறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா வாழும்படிக்கு தாங்க ராஜ்யத்தை கட்டுகிறோம். Amen. Why we are building the kingdom of God? We are building the kingdom of God so that we can live in harmony. We can live in peace. We can live in righteousness. Amen. Do you understand this, my friends? So this is the type of service in Christ that is acceptable. The Bible says this. This is acceptable and pleasing to God and is approved by men. Amen. இது தேவனால அங்கீகரிக்கப்பட்டது என்று இப்படிப்பட்ட ஊழியம் தான், தேவனோடு கூட சேர்ந்து செய்கிற, ஆவியானவரோடு கூட சேர்ந்து செய்கிற ஊழியம் தான் தேவனாலே அங்கீகாரம் பட்டிருக்கிறதா. Amen. அது மனிதனும் அங்கீகாரம் கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. Amen. See, let's work towards this. This is the way we should work hard together to build the church that will bring glory to God, just like the first church in the book of Acts. I will show you. எப்படியாக ஆரம்ப சபை, ஆதி சபை அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருந்ததோ அதே போல அவர்கள் எல்லாருமே எப்படி ஒருமித்து இருந்தார்களோ, எப்படி ஒருமித்து கடவுளோடு கூட சேர்ந்து கட்டினார்களோ, ஆவியானவர் சொல்லுகிறதை செயல்பட்டு செய்தார்களோ, அதே போல மீண்டும் இப்படிப்பட்ட சபைகள் பிறக்க வேண்டும். Hallelujah. These are the type of church must be born again. I'm believing this, my friends. This is the church that must come back again. Amen. Must be restored. I believe in restoration. Do you believe in restoration? ஆண்டவர் மறுபடியும் மறுசீரமைக்க வேண்டும். இதை சபையையே மறுசீரமைக்க வேண்டும். The Lord got to restore the church. You know, we have gone so far away from the original pattern of what God wants us to do. We got to be trusting God, working with God, not for God. நம் தேவனுக்காய் ஊழியம் செய்யறதை விட தேவனோடு கூட செய்வதை தான் அவர் பிரியப்படுகிறார் என்று வசனம் சொல்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகாரம் கொடுக்கிறாராம். Amen. So please come back to that, my friends. Come back to the original church in the book of Acts. Now let me take you to the book of Acts chapter 9 verse 31. அதை படிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31 வாசிங்கள். அப்போஸ்தலர் 9:31. So the church throughout the whole of Judea and Galilee and Samaria had peace and was edified, which means growing in wisdom, virtue and piety, and walking in the respect and reverential fear of the Lord, in the consolation and exhortation of the Holy Spirit, continued to increase and was multiplied. How did they multiply? They worked with the Holy Spirit. Hallelujah. Say with me. They multiplied because they worked with the Holy Spirit. இப்ப தமிழ்ல வாசிப்போம். 31 அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் கவனிங்க, மூன்று நாடுகள், மூன்று இடத்துல அவர்கள் எப்படியாய் ஒன்றாய் வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். See, it's speaking about the whole of Judea, the whole of Galilee, and the whole of Samaria, all this township. All the people from these different areas are coming together. They are from, throughout the whole of Judea, the whole of Samaria, the whole of, Galilee. And so they all came together. Can we read that? The putting sister? அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் இல்லை என்றால், தேவ பயமும் பக்தியும் இல்லை என்றால் வளர்ச்சி இருக்காது, தெய்வீக வளர்ச்சி இருக்காது, உண்மையான வளர்ச்சி இருக்காது. They cannot be a truth and the growth truthfully. That the church cannot grow if there is no leading of the Holy Spirit. Amen. The Holy Spirit guided them. The Holy Spirit worked with the people. The Holy Spirit worked with the apostles so that they can build the people according to the word of the Holy Spirit. They knew exactly what the church needed to be built. My friends, that was the first church.
Who taught them how to build? Who taught them how to teach? Who taught them how to preach? Who taught them how to do these things? The Holy Spirit was there to guide them through. Amen. ஆவியானவர் இருந்தாருங்க. எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி நடத்தணும், என்னத்தை அவங்களுக்கு ஜனங்களுக்கு தேவை, என்னத்தை கொடுக்கணும், எப்படி ஒருமிக்கணும், எப்படி இந்த பட்டணங்கள் எல்லாத்தையும் ஒருமித்து சேர்க்கணும் என்று சொல்லி அருமையான திட்டத்தை கர்த்தரே கொடுத்தார். ஹல்லேலூயா. Amen. See, when you want idea, get to God. Amen. Work with God. God is going to give you tremendous ideas. See, when we went to Goa Musang, we were not teachers. We were not teachers. Can you imagine that we were not trained teachers? நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் பள்ளிக்கூடத்தை கற்றுக் கொடுத்த வாத்தியார்கள் கிடையாது. We are not teachers. We can't teach tuition. We can't teach English. We can't teach. We can't teach. Maybe to our children, maybe we can teach a little bit that and this. We are not, teachers that in that sense. நாங்கள் பள்ளிக்கூட வாத்தியார் கிடையாது. கற்றுக் கொடுப்பதற்கான அந்த மாதிரியான ஒரு ஞானம் கிடையாது. But then when we went to Goa Musang, when we asked God, what are we supposed to do? The Lord said to us, He said, teach English. I said, God, not preach the gospel? வசனத்தை இங்க போதிக்கின்றதுக்காக எங்களை கூட்டிட்டு வரலையா? என்ன ஆண்டவரே ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்க சொன்னீங்க. The Lord says, don't do anything else. You be the gospel. நீனே சாட்சியாயிரு, நீனே gospel ஆயிரு, நீனே சுவிசேஷமாயிரு, நீ அவங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தா மட்டும் போதும்னார். Just teach them English. So she said, God, we don't know how to teach. Because I was from a Malay background, Malay writer. I was a Malay writer. You see, நான் ஒரு மலாய் பத்திரிகை நிருபராய் இருந்தேன். See, my wife was working in the bank before we went into Goa Musang. You see, we got no experiences to do this. இதை கற்றுக் கொடுப்பதற்கான எங்களுக்கு ஞானம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு படிப்பு கிடையாது. டீச்சராக இருக்கிற ஒரு படிப்பு வேணும்ல. அப்படி எங்களுக்கு ஒரு சென்டர் வச்சு நடத்தணும். ஆனால் God told us, start a center, teach them English. Amen. And I will send you help. We just obeyed God and said, God, we need help, Lord. The Lord says, I will anoint you afresh. You know what? God anointed us afresh for us to become teachers in that community. அந்த ஜனங்கள் மத்தியில் நாங்கள் பள்ளிக்கூட வாத்தியாராக இருக்கும்படிக்கு எங்களுடைய சொந்த பள்ளியை ஆரம்பித்து அந்த பள்ளியில் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து கொள்கைகளை கற்றுக் கொடுத்தோம். Amen. We taught them not only English, we taught them character through English. Hallelujah. You see how God works, my friend. We went to a place and God anointed us afresh to be teachers of English. Amen. We taught them English and character. Amen. ஆங்கிலத்தையும் கரெக்டரையும் கொள்கைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். இது வளர்ந்தது. 8 வருஷமாய் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஒரு இடத்துல இருந்து 300 இடத்துக்கு எல்லை எங்களுக்கு கொண்டு போனார். இங்கே சமாரியா கலிலேயா என்று பார்க்கிறோமே, அதே போல அந்த இடத்துல இருந்து Goa Musangல இருந்து 300 பட்டணத்துக்குள்ள 300 நகரத்துக்குள்ள எங்களை கொண்டு போனார். கோலாலிபிஸ் என்று சொல்லுகிற ஒரு இடத்துக்கு. God took us from Goa Musang, from one state to another state to Kolalipis, and we also started a center there. My friends, I'm telling you, the story is not about us. The story is not about Kumar and Josephine and the family. No, the story is about God was with us and we were with God. The story is about we worked with God as a family. And God, even my daughter, when she was young, she already started teaching. The teaching anointing came upon her. Amen. என்னுடைய முதல் மகளா இருக்கிற ஜூடித், அவங்க மேல தேவன் அபிஷேகம் கொடுத்து அவங்க அந்த இடத்துலயும் அவங்களும் டீச்சராக கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வயசு குறைவு தான் அந்த நேரத்தில், ஆனாலும் அவங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கத்துக் கொடுக்கும்படிக்கு என்னுடைய மகன், பெரிய மகன் ஜூடித்துக்கு அடுத்தது இன்னொரு மகன் இருக்கிற கென்ரிக், அவருக்கும் ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்து அவரும் கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். Can you see that? It's not only us, my friend, the whole family. God can use you as a family if you dedicate yourself. Amen. See, that the only thing that is needed is that, are you ready to work with God? Not just working for God. I'm not talking about working for God as a ministry, as a missions. No, work with God in missions. Work with God in ministry. Work with God in church. Work with God to build your family. குடும்பத்தை கட்டுவதற்காக, சபையை கட்டுவதற்காக, பட்டணத்தை கட்டுவதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவரோடு கூட சேர்ந்து நீங்கள் பயணிங்கள், ஊழியம் செய்யுங்கள் என்று தான் நான் சொல்கிறேன். Amen. இவ்வளவாய் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய திட்டத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துவார். சாதாரணமான எங்களை கர்த்தர் அந்த இடத்துல உபயோகப்படுத்தினார். So the people start calling us teachers. அந்த இடத்துல எங்களை செகு அப்படின்ற மலாயில கூப்பிடுவார்கள். ஏனென்றால் அந்த அபிஷேகம் எங்கள் மேல இருந்தது. See, we were not pastors over there. We were teachers. We received the anointing as teachers. We start teaching English. My friends, this is possible if you believe in the Holy Spirit. Amen. ஆவியானவரை நம்பினால் இது நிச்சயமாய் உங்களுக்கும் நடக்கும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Hallelujah. Amen. Now, as hardworking servants of God, we should understand that the scripture says that for we are fellow workers
You are God's field, God's building. And this is in 1 Corinthians chapter 3 verse 9. For you and I are God's fellow workers. Amen. We are working with God. Amen. We are fellow workers with God. That's what the Bible says. And you are God's field. You are God's field. And you are God's building. Amen. There are three things. I can preach about this. But then, no, there's no time for me to get deep into this. But I got something else to show you afterwards. But for we are God's workers. தமிழ்ல அதை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:9 வாசிங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய். திருப்பி படிங்க சிஸ்டர். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய். இதை கவனிங்க. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலைக்காரர்களாய் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. எவ்வளவு பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகான ஒரு காரியம், எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். நீங்கள் தாங்க தேவனுடைய தோட்டம், நீங்கள் தாங்க தேவனுடைய அழகு, நீங்கள் தாங்க தேவனுடைய மாளிகை, நீங்கள் தாங்க எல்லாமே. ஆண்டவர் உங்களை வச்சு தான் பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார். Amen. You are God's magnificent temple. You are the one that God says that this is it. This is the house that I was looking for. Amen. God wants to use you, my friend. You are His field. You are His mansion. That's what the Bible says. Amen. So the Lord wants to work with us. I'm giving a lot of scriptures. Why? So that you can go back to the scripture if you think that I'm talking nonsense. நான் தவறான காரியம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நினைச்சீங்கன்னா நான் வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். வசனத்தை தியானிங்க, வசனத்தை படிங்க. அதுல அப்படித்தான் போட்டிருக்குது. தேவனுக்கு ஊழியம் செய்வதை விட தேவனோடு ஊழியம் செய்வது நலம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். Amen. You see, rather than serving God, serve with God, and that is more powerful and that is more excellent thing. Even the Lord God Almighty approves it. Amen. தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அதை மறந்து விட வேண்டாம். Friends, Paul says in Ephesians chapter 2 verse 20 and 21 that we build upon the foundation of the apostles and the prophets with Christ Jesus himself the chief cornerstone. Amen. Build upon prophets and apostles. Prophets and apostles build together upon Jesus, the chief cornerstone, and in Him the whole structure is joined together. Everybody think about it. The whole structure is joined together in Jesus Christ. Amen. You see, together harmoniously, and it continues to rise into a holy temple in the Lord. Amen. அது தமிழ்ல வாசிப்போம். எபேசியர் 2:20-21. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டவர்களாய் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிறீங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். Amen. It's not about just the apostles and the prophets. We need the apostles and the prophets to come together. So now listen very carefully. The apostles cannot work by themselves. The prophets cannot work by themselves. We need the apostles and the prophets to come together and work together in the field. Amen. தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஒன்றாய் வர வேண்டும். அவர்கள் கட்ட வேண்டும். கட்டுவதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக. So that's how exactly the fivefold ministry should work. இந்த 5 விதமான ஊழியக்காரர்கள் ஊழியம் இப்படியாதான் ஒருமித்து வர வேண்டும். அது சேர்ந்து வர வேண்டும். தலைமைத்துவம் ஒன்றாய் வர வேண்டும். வந்தால் நாம் சபையை மட்டுமல்லங்க, நம் ராஜ்யத்தை சரியாய் கட்ட முடியும். See, that's what the Bible teaches us to do, my friends. So now let's see from Ephesians chapter 2 verse 22. It says, yes, as the servants of God, we must know that in fellowship with one another in Christ, we ourselves are being built up into this structure with the rest of the members. We are built. You are built with the rest of the members to form a dwelling place of God by and through the Holy Spirit. Amen. Did you hear that? It is not just we building, but we need God to build alongside with us. To build, we need God with us. And for God needs you to build with Him. If God wants to build something, He needs you and me. If you want to build something, make sure God is there to build with you. Amen. கட்டுவதற்கான காரியம் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தால், ஒரு சபையை கட்ட வேண்டும், ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தால், அவருக்கு நீங்க தேவை, நான் தேவை, ஆட்கள் தேவை, ஊழியக்காரர்கள் தேவை. நம்ம எல்லாமே சேர்ந்து கட்டுவோம் என்றுதான் கர்த்தருடைய எண்ணமே.
அதே போல நாம் ஏதாவது ஒன்று கட்ட போகிறோம் என்றால் அங்கே கர்த்தர் இருக்கிறாரா, இது கர்த்தருடைய திட்டமா, அவர் இதுல பிளான்ல இருக்கிறாரா? சரி, இதை படித்து பாருங்க. எபேசியர் புஸ்தகம் 2:22 படிங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். திருப்பி படிங்க சிஸ்டர். அவர் மேல் நீங்களும், அவர் மேல யார்? அவர் இயேசு மேல நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். Hallelujah. Amen. We are built together in God for God. Amen. By the Holy Spirit. So remember, I'm repeating something here. We need the Holy Spirit. ஆவியானவர் நமக்கு அதிகமாய் தேவை. Amen. Next year we're going to focus more on the power of the Holy Spirit. Amen. அடுத்த வருஷம் அதிகமாய் நம்ம ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து அதிகமாய் பேச இருக்கிறோம். ஆயத்தமாய் இருங்கள். அடுத்த வருஷம் பயங்கரமான ஒரு காரியம் நடக்க இருக்கிறது. Amen. Next year something powerful is going to happen. And I'm already declaring next year. So wait for the New Year service and we will tell you all about it. Amen. Hallelujah. So Nehemiah said, we labored at the work while half of them what? Held the spears all day long, which means day and night. This shows that everybody, no matter who they are, all together with God, just like Paul said, Paul said what? I planted, Apollos watered, but God gave the growth. Amen. நெகேமியா என்ன சொல்கிறாரு? நெகேமியா முதலாவது நெகேமியா சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு சிலர் கட்டி கொண்டிருந்தார்கள், ஒரு சிலர் கையில் என்ன இருந்தது? ஈட்டி இருந்தது. எதுக்காக? பாதுகாப்பதுக்காக. இரவும் பகலும் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இரவும் பகலும் 100 குழுவினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே காவல் காக்குறாங்க. அந்த இடத்துல எல்லோருமே வேலை செய்து ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. Amen. See, everybody is involved in ministry, but then God was with them, and Paul said it very beautifully. He said, I saw this. I planted. Yes, I planted. But Apollos watered it. God gave the growth. நான் தான் விதை போட்டேன். நான் தான் இதை உருவாக்குறேன். தமிழ் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:6. நான் நட்டேன் என்று பவுல் சொல்கிறார். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், அப்போலோ நீர் ஊத்தினார், தேவனே விளைய செய்தார். தேவன் தானே விளைய செய்தாரு. இது என்னுடைய ஆடு, அது என்னுடைய மாடுன்னு யாரும் சொல்லிக்கலையே. Paul சொல்லிக்கலையே. See, Paul didn't go and say this is my sheep, that is my cow. No, Paul didn't claim that. Paul says, yes, I brought them to the Lord, yes, but Apollos came by and he watered them, he encouraged them, he built them, but the growth was given by God. Amen. This is working together with God and with one another. Can you see this picture? Amen. இதுதாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து செய்வதும் கர்த்தரோடு சேர்ந்து செய்வதுக்கு அர்த்தம். Amen. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் சேர்ந்து செய்ய வேண்டும், கர்த்தரோடு கூட சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற காரியத்தை பார்த்தோம். So we got to work with one another and with God. Remember that. And number 2, quickly, be a true shepherd who protects others. Be a true shepherd who protects others. இரண்டாவது காரியம் எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையான ஆண்டவர் தேர்ந்தெடுத்த உண்மையான ஷெப்பர்டாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் மேய்ப்பனாய் இருக்க வேண்டும். பாதுகாக்கிற மேய்ப்பனாய், உண்மையான பாதுகாக்கிற மேய்ப்பனாய் இருக்க வேண்டும். ஆமென். இங்க இருக்கிற மேய்ப்பன் நீங்கள் இருப்பீர்களா? இது உங்க மனசுல சொல்லுங்க, நான் உண்மையான பாதுகாக்கிற மேய்ப்பனாய் இருக்க வேண்டும். ஆமென். I'm telling myself, I'm telling that I got to be a true and faithful shepherd who protects my sheep. Amen. I got to protect my sheep. I got to make sure what kind of food they need to eat. அவர்கள் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானிக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் கொடுக்க வேண்டும் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். Right? So now let's read Nehemiah chapter 4 verse 22 and 23. தமிழ்ல முதல்ல வாசிப்போம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 22-23 வாசிப்போம். அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரர்களோடு கூட எருசலேமுக்குள்ளே தங்க கடவர்கள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதரனாகிலும் என் வேலைக்காரனாகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகனாகிலும் எங்கள் வஸ்திரங்களையும் களைத்து போடாதிருந்தோம். கவனிங்க, அவர் சொல்றாரு, நானா இருந்தாலும் சரி, என் கூட இந்த வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, என் கூட இங்க இருக்கிற ஜனங்களா இருந்தாலும் சரி, யாருமே வஸ்திரத்தை கழட்டி போடல. Which means, what is he trying to say? Let me show you in English. At the time also I said to the people, let everyone with his servant lodge within Jerusalem.
that at night they may be a guard to us and a laborer during the day. Amen. You see, he said, let one group work in the day and take care in another group take care in the night, and another group take care in the morning, and another group work in the morning. See, take turns like a shift. So he introduced shift work. அவர் தான் ஷிப் ஒர்க்கை இங்க ஆரம்பித்து விடுகிறார், கத்து கொடுக்கிறார். இப்படி செய்யலாம், நீங்க பகல்ல நீங்க காத்துக்கொள்ளுங்க, காவல்காரனா இருங்க, அவங்க வேலை செய்யட்டும், நீங்க அப்புறம் மாத்திக்கொள்ளுங்க, அவங்க நீங்க வேலை செய்யும் பொழுது அவங்க காவல்காரனா இருப்பாங்க. See, take turns. And then now see so 23 வாசிங்க sister. 23, verse 23 says, so none of us, I, my kinsmen, my servants, nor the man of the guard who followed me, took off our clothes. Each kept his weapon in his hand for days. Oh my goodness. Amen. நாட்கள் கடந்து போகிறது, ஆனாலும் அவர்கள் அந்த பட்டயத்தை அவர்கள் இடத்தில் எடுக்கவில்லை. அவங்கள்ட்ட இருந்த ஈட்டிகள், அவர்கள்ட்ட இருந்த பட்டயங்கள் அவர்களோடு இருந்தது, ஆனாலும் அவர்கள் எப்பொழுதுமே சட்டை கூட கழட்டவில்லை. அப்படின்றால் வேலை ஓயவில்லை, அவர்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். Amen. Can you see how they were working? These are the pictures of true shepherd, my friends. இதான் உண்மையான ஊழியக்காரர்கள், இதான் உண்மையான shepherds, இதான் உண்மையான மேய்ப்பர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மற்றவங்களை கவனிக்கணும், மற்றவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி வேலை இரவும் பகலும் செய்கிற ஊழியக்காரர்கள் இவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். Amen. See, look at this. The untrained, these are the untrained but passionate guards who were they prepared in season and out of season. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இவர்களுக்கு ஏற்கனவே ட்ரைனிங் கிடைக்காது, ட்ரைனிங் செய்ததில்லை, எப்படி யுத்தம் செய்யணும் என்று ட்ரைனிங் கிடையாது. காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவர்கள் செய்ய துணிந்தவர்களாய் எழும்பி வந்தார்கள். Hallelujah. Amen. They were ready, they were bold enough to come to work, to build. At the same time, in season and out of season, they were willing to protect one another. This is the beauty. So they carried out their responsibilities and duties day and night, rain or shine. Amen. இரவும் பகலும் மழையோ வெயிலோ வெள்ளமோ எதுவா இருந்தாலும் அவர்கள் இறங்கி செய்தார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம் தேசத்தில் மலேசியாவில் வெள்ளம் சில இடத்துல கலைங் பகுதியில் பார்க்கிறோம், பயங்கரமான மழையினால வெள்ளம் வீடே முழுகிருச்சு. அநேக பேர் மரணத்துக்குள்ள போயிருக்கிறாங்க, காணாம போயிருக்கிறாங்க. See, now in Malaysia this is a scenario that's happening at the moment. It was a big rain, heavy rain, and because of this heavy rainfall there was flood, and a lot of people got trapped into the flood, and the water level went so high above their houses. Some of them have to sit on the roofs. Some of them, there was no place, they were lost. But you know what? The people rose. The people work hand in hand together. They didn't see whether they are different races or different religion. They all work together as one team, as one body. They went out to work to save those who have been caught. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் தமிழனோ சீனரோ இல்ல இவர்கள் எந்த ஜாதியோ மதமோ இதெல்லாம் பார்க்க கிடையாதுங்க. இந்த வெள்ளத்தில் என்ன நம்ம செய்யறாங்க, இறங்கி போய் அங்கங்க எங்கெல்லாமே காணப்பட்டிருக்கிறாங்களோ ஜனங்க, அவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடித்து இரவும் பகலும் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது என்ன, அவங்களுக்கு உடை கொடுக்கறது என்ன, அவங்களுக்கு போர்வை கொடுக்கறது என்ன, அவங்களை கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல வைத்து அவங்களை காத்துக்கொள்வது என்ன, எவ்வளவான காரியங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். You see, even some of the people that we know are working in the field. And some of us are sending money. Sometimes maybe we cannot go. It's okay. Send your money, send your blessings, so that the people, the workers out there can keep on working day and night to help the people. Amen. உங்களால போக முடியாட்டி பரவாயில்லை, கொஞ்சம் காசு நர்ச்சி இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் கொடுங்க, அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. ஏன்னா அவங்க சரியான வேலையை அங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க? ஜனங்களை அங்க பாதுகாக்கிறாங்க, ஜனங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. They helping the people. See, this is the time, my friends. This is the time the church got to rise, do something for the people, the community out there, when the community is in need. அந்த ஜனங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது சபை எழும்பி போய் கொடுக்க வேண்டும். I'm really thanking God that many churches are rising up doing this. Amen. அநேக சபைகள், அநேக வாலிபர்கள், amen, send me என்று சொல்கிற இந்த வாலிப குழுவினர்கள் இருக்கிறார்கள், இவர்களும் சேர்ந்து செய்கிறார்கள். Amen. See, send me is also going in and helping this. These teams of people are going in. Send me is a movement where they are arranging people to go in and working with other NGOs, working with other people.
You know, some people are not even in the NGOs, but they are helping each another. Some people are from the church and from different organizations. They're coming together to help. Praise the Lord for that, my friends. This is what I'm talking about. We got to come together to build something. Come together to protect one another. What is that to just take care of yourself and not taking care of other people? நம்ம மட்டுமே நம்மை பாதுகாத்து கொண்டிருந்து மற்றவங்களுக்கு எது நடந்தாலும் என்ன எனக்கு என்ன கவலை அப்படின்ட்டு நினைக்கிறது தவறுங்க. அது யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நாம் உதவி செய்ய இறங்க வேண்டும். So this is the time that we can do these things. These are the untrained people. இவர்கள் எல்லாம் வேலை தெரியாதவர்கள். இந்த நெகேமியா காலத்துல இப்படிப்பட்ட வேலை செய்ய அவங்களுக்கு யுத்தம் என்றால் என்னன்னு தெரியாது, பட்டயத்தை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது, ஈட்டியை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாது, எப்படி பில்டிங் கட்டணும்னு கூட தெரியாது. They don't know how to build. They don't know. This was built by somebody else so many years ago. And now if you ask these people, the normal people, how can they build? They cannot. Exactly, that's what happening now in the flood time. They are not life savers. இவ போயிட்டு உதவி செய்ய போறாங்க. சில பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, சில பேருக்கு எப்படி உதவி செய்யணும்னு தெரியாது, ஆனால் இறங்கி செய்யறாங்களே. You know, I will applaud them and I say praise God for them, whoever they are. May God bless them. Amen. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை போய் இறங்கி செய்து மற்றவங்களுக்கு உதவி செய்வது இது ஒரு மேலான ஒரு காரியம். Amen. இது ஒரு நல்ல ஒரு காரியம். அதை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்துங்க. Amen. You see, a true and faithful shepherd not only shows how to protect his sheep or his people, but also will train the believers to care and protect one another or each other. Amen. ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல ஊழியக்காரன், ஒரு நல்ல ஷெப்பர்ட் அப்படின்றால் மேய்ப்பரானவன், அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் மட்டும் கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் டீச் பண்றது மட்டுமல்ல, அவர்கள் அவருடைய சபை ஆட்களை எழுப்பி உதவி நாட்களிலே உதவி செய்ய போங்கள் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுத்த வேண்டும். Amen. They got to do something, train the people for the season to come. Amen. So that they are prepared. The people are prepared to help in all kinds of ways. Amen. So when you have professionals, use the professionals. நல்ல படித்தவர்கள் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறார்களோ, டாக்டரோ இல்ல வேற இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது நம்ம அவர்களை உபயோகப்படுத்தலாம். அதே நேரத்தில் கட்ட தெரிந்தவர்கள் போய் கட்டலாம். You know, those who know how to build houses, go and help how to build houses. Those who know how to collect food and go and collect food. Those who know how to prepare food, go and prepare food. Those who know how to cook chapati or whatever they can do, just do something. ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா செய்து போய் கொடுங்கள், உதவி செய்யுங்கள். Amen. இது தாங்க உங்க நேரம், இது தாங்க என்னுடைய நேரம், இது தான் நம் நேரம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நேரம் இது. Amen. மற்றவங்க பிரச்சனை இருக்காங்க சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. இரவும் பகலும் நம்ம அவர்களை குறித்து நினைத்து வேலை செய்ய வேண்டும், இறங்க வேண்டும், களத்தில் உதவி செய்ய வேண்டும். I'm so glad that many of us out there are helping one another. Thank you so much for doing this. Thank you so much for, helping out, reaching out to the poor and the needy. This, if you are a shepherd, you got to raise people like you to help other people. நீங்க ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனா இருப்பீர்கள் என்றால் நல்ல ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரியர்களையும் உதவி செய்கிறவர்களையும் நம்ம இந்த காலத்தில் எழுப்போம். நெஹேமியா is a good exemplary or great exemplary servant leader. Amen. நெஹேமியா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தாழ்மையான ஒரு மனுஷன் தான், அவர் ஒரு சர்வன்ட் தான், அவர் ஒரு ஊழியக்காரன் தான். ஆனாலும் ஊழியக்காரனிலே அவர் தலைமத்துவம் எடுத்த ஒரு ஊழியக்காரர். Amen. தாழ்மையான ஒரு தலைமத்துவம் எடுத்த ஒரு எக்ஸாம்பிளரான ஒரு எக்ஸாம்பிளரி ஒரு மனுஷன் அவர். So Nehemiah is a great exemplary servant leader that have a shepherd heart. Amen. To make sure that the people are protected from danger. அவருக்கு நல்ல ஒரு மனசு இருந்துச்சுங்க நெஹேமியாவுக்கு. மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யணும், மற்றவங்களை காப்பாற்றணும், மற்றவங்களை கட்டணும். அவர் நினைச்சிருந்தா பர்ஷியாவிலே இருந்திருக்கான். See, he would have thought he could be in the palace. My friends, he was in the palace. He was with the king. He was serving the king. Why must he think about the problem in Jerusalem? Jerusalem நடக்கிற பிரச்சனை அவருக்கு என்ன? அவர் இந்த ஊரை விட்டு வந்து எத்தனை வருஷமா ஆயிருச்சு. ராஜா கூட வேலை செய்கிறார். ராஜா பக்கத்துல போய் சாப்பாடு கொடுக்கிற ஒரு மனுஷன், பந்தி ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனுஷன். என்னத்துக்காக அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் போடும்? பேஷன், மனபாரம். You see, why did he go? Why did he leave the palace? Why did he leave that place and went to a place where just like the place of flooding, the place that is broken, the place that is ruined, the place is down to nothing. பிரச்சனையான இடத்துக்குள்ள எதுக்கு அவர் போணுங்க? ஏனென்றால் பேஷன், அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனம் இருந்தது. Amen. He had a heart, just like some of you who have a heart and passion to help people. Praise the Lord. Amen. இது நல்லது.
மற்றவர்களுடைய தேவைகளை சந்திக்கணும் என்று சொல்லி நாம் நல்ல இடத்துல இருந்தாலும், நல்ல படித்திருந்தாலும், நல்ல உயர்வான ஒரு இடத்துல இருந்தாலும், நல்ல ஒரு வேலைக்குள்ள நல்ல ஒரு பிசினஸ் செய்து கொண்டு நம்ம சொகுசா இருந்தாலும் கூட அந்த சொகுசு எல்லாத்தையும் விட்டு அவர் நம்ம கீழே இறங்கி போய் எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, இல்ல கொடுத்து நச்ச உதவி செய்யாமே என்று சொல்லி உதவி செய்யறாங்க பாருங்களேன். இது நல்ல மனசு உள்ள ஜனங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. God will bless you because you are getting down there to help people, not just talking about it. சும்மா பேசுகிறது மட்டுமல்ல, செயலில் இறங்குவது. So now, realizing that he can't do it alone, Nehemiah, I'm talking about Nehemiah, he realized that he cannot do it alone. You know, even though he left the palace, he came down, now he needs people to work with him. நேமாக்கு நல்லா தெரியும், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பிரச்சனை இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது, எருசலேம்ல ஒரு பிரச்சனை நடக்குது, மனசு தாங்க முடியாம எல்லாத்தையும் விட்டுட்டு வராருங்க. அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் ஒண்டியா செய்ய முடியாது, அவ்வளோ பெரிய சேதம் அந்த இடத்துல நடந்துருச்சு. அந்த சேதத்தை எல்லாத்தையும் எப்படி கட்டுவது, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. கோபுர அளவுக்கு அங்க குப்பை கிடக்குது என்று நம்ம பார்த்தோம் போன வாரத்திலலாம். You see, it's so big, huge, it's heaps of dirt, it's ruined, it's full of ruins, you know, and that yet he got down to that place. Just like many of them are getting down to that place, you know, and going down there to help the people in the flood, people who are in problem, people who are in difficult times, helping the poor and the needy, and people who really need us at this time, in this moment. Nehemiah did that, and he knows that he cannot do it alone. He knows that he needs God. Amen. அவருக்கு என்ன தெரியும், எனக்கு தேவன் தேவை. Amen. தேவன் மட்டும் தேவையில்லைங்க, எனக்கு ஜனமும் தேவை. I need the people, I need them. So what did he do? He trained them. He started teaching and imparting his grace to that present generation to learn to protect one another and serve this generation well. Amen. What is he doing? He had a heart to protect the people. He wants to serve the people. So he imparted the same anointing. அவர் என்ன செய்தாருங்க, அவருக்கு என்ன மனசுல இருந்துச்சு, இவங்களை பாதுகாக்கணும், இவங்களை கட்டணும், இவங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்ற அதே மனப்பக்குவத்தை, அதே மனநிலையை அவர் அப்படியாகவே டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார். யாருக்கு? அங்க இருக்கிற சதா ஜனங்களுக்கு, அங்க இருக்கிற பெரியோர்களுக்கு, தலைவர்களுக்கு, எல்லாத்துக்குமே அதே மனதை கொடுக்கிறார். Amen. Hallelujah. I'm telling you, you can transfer your heart into other people. You can transfer the grace that you carry into other people who are listening to you if they will come under that same anointing of the Holy Spirit. Amen. ஆவியானவருடைய பாதுகாப்புக்குள்ள, ஆவியானவருடைய அணைப்புக்குள்ள அந்த இடத்துல அவர்கள் இருப்பார்கள். உங்கள் மனதில் இருக்கிறது அப்படியே அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் இறங்கி அதே காரியங்களை அவர்களும் செய்ய முடியும். காரணம் என்னவென்றால் உங்களுக்குள்ளே இருக்கிறது அவர்களுக்குள்ள வந்துவிடும். ஆமென். சோ அந்த சந்ததியை அவர் தொடுகிறார். அதே போல் நம் இந்த சந்ததியை தொட வேண்டும். அவர் அவருடைய சந்ததியை தொட்டார். He touched his people that time. You know what? When he touched his people that time, they raised up, they built for the next and the next generation. Amen. அவர்கள் அப்போ கட்டினது அடுத்த சந்ததி, அதுக்கு அடுத்த சந்ததி வரைக்கும் இருக்கும் அளவுக்கு இருந்தது. கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா? ஆமென். எதை நீங்கள் இப்போ சந்ததிக்கு செய்து கட்டுறீங்களோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து கட்டுறீங்களோ, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். So don't forget my friends, be a true shepherd. அதை பத்தி தான் பேசுறேன். உண்மையான ஊழியக்காரர்களாக நம்ம இருப்போம், பாதுகாக்கிற ஊழியக்காரர்களாக இருப்போம். Amen. So now let me quickly show you some things here. David was a true shepherd. Now we know from the story how he protected the sheep, how he protected his sheep from the bear and the lion. எப்படியாக தாவீதருடைய கதை நம்மளுக்கு நன்றாக தெரியும். அவர் எப்படியாக ஒரு வாலிபனாய் இருந்தும் கூட அவருடைய சொந்த ஆட்டுக்குட்டியை அவர் எதிரியின் மத்தியில இருந்து, சிங்கத்தின் மத்தியில இருந்து, கரடியின் மத்தியில இருந்து காப்பாற்றினாரோ, அதே போல ஒரு நாள் அவர் தெரிகிறது தேசத்துக்கே எதிர்ப்பு வருகிறது. யாரால? கொலாயத்தாலையும் பெலிஸ்தியர்களாலும். See, when he knew that there's a problem coming for the country, his army being looked down by Goliath and the Philistines, and he knows there's trouble. You know what? He went all out there and putting himself in that place and say, now let me go to the ring. They said, no, you're a small boy. நீ சின்ன பையன், எப்படி போக முடியும்? நீ இந்த யுத்தத்துக்கெல்லாம் நீ செய்ய முடியாது. No, நான் போக முடியும். ஏன்னா எனக்கு என் ஆடை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். இப்ப என் தேசத்தோடைய ஆடை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். Amen. You see, whether he's a small boy, but he said, yes, I know I can take care of my sheep. Now I can take care of the sheep of this country. Amen. See, God will only give you other sheep when you know how to take care of your sheep. எப்படி உன்னுடைய ஆடுக்குட்டியை நீ சரியா பாக்குறீங்களோ, அப்பொழுது ஆண்டவர் பிற ஆட்டுக்களையும் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்? மந்தையை உங்கள் கையில கொடுப்பார். Amen. Be ready, my friends. This is the times of transfer.
God is going to transfer sheep from somewhere else into your barn, into your place, into your sheepfold. Why? This is what happened to David. So David went out. You can read these. I'm giving you some references. You go back and read. Now 1 Samuel chapter 17. 1 Samuel 1 Samuel 17 தொடக்க வேண்டாம், எழுதி வச்சுங்க. 2 Samuel chapter 5. 1 Samuel 17 2 Samuel 5 1 2 இதெல்லாம் தொடர்ந்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு எப்படியா கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று. You see, and he became the king one day to take care of the sheepfold. Hallelujah. He took care of the whole of Israel because he pulled down Goliath. He come against the whole Israel. He fought for Israel army, one man, with the power of God, the Holy Spirit. So what happened here? David worked with God. God worked with David. தேவனோடு வேலை செய்தார். தேவனோடு கூட இருந்தார். அப்பொழுது அவர் ஜெயித்தார். ஆமென். அவர் ஜெயித்ததுனால அவர் என்னவானார்? அந்த தேசத்துக்கே ஒரு நாள் ராஜாவாக, அந்த தேசத்துக்கு ராஜா மட்டுமல்லங்க, he became the chief shepherd for the whole nation of Israel. Amen. அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே அவர் ஒரு பெரிய மேய்ப்பனாய் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். Amen. Now, what did Jesus warn about the enemy Satan about, and what did he say in John chapter 10? He said, what? The thief comes to steal, kill and destroy, but I come to give life and enjoy life and have it in abundance. ஆண்டவர் என்னத்தை பிசாசை பத்தி சொன்னார் ஞாபகம் இருக்கா? எதிலே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதே நேரத்தில் இயேசு அவரை பத்தி என்னத்தை சொன்னாரு? யோவான் 10:10 ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசானவன் திருடவும் அழிக்கவும் கொல்ல வருகிறான். எதிரி அழிக்கவும் திருடவும் கொல்ல வருகிறான். ஆனால் நானோ நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். Hallelujah. Amen. And then he said, I am the good shepherd. இயேசு சொல்கிறாரு, நான் தான் நல்ல மேய்ப்பன் என்று. Amen. Jesus introduced himself as the good shepherd. He said, the good shepherd risked his life and lays down his life for the sheep. இயேசு சொல்கிறாரு, நல்ல மேய்ப்பன் தன் வாழ்க்கையை தன் ஆடுகளுக்கு ஒப்பு கொடுப்பான், தன் வாழ்க்கையை அவர் அர்ப்பணிப்பான் என்று கர்த்தர் அவரை குறித்து பேசுகிறார். Verse 12 says, but the hired servant, he who merely serves for wages, he's not the shepherd, he's not the owner. He will just come and go, and suddenly when anything happens to the flock, he will run away. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சிலர் ஷெப்பர்ட் கிடையாது, உண்மையான ஊழியக்காரவங்க கிடையாது. அவன் என்ன செய்வான்? எதிரியானவன் வரும்பொழுது வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்தள்ளத்தை விட்டுட்டு ஓடிடுவான், பயந்தான் கோடி. இப்படிப்பட்டவன் எல்லாம் தேடி போகாது என்றார். ஆமென். God says, when problem comes, they will run away because they are not true shepherd. They are just hireling. அவர் வேலைக்கு சம்பளம் எடுத்து வேலை செய்கிறவர்கள். இவர்கள் விட்டுட்டு போயிடுவாங்க. Verse 13, 14 and 15 you go back and read, but let me show you verse 14. It says here, I am the good shepherd and I know and recognize my own knows me. Hallelujah. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய ஆடுகளுக்கு நான் யார் என்று தெரியும், எனக்கு என் ஆடுகளை தெரியும் நன்றாக என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah. Amen. Amen, my friends. Are you ready, my friends? Are you ready to be the true shepherd of God? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? உண்மையான மேய்ப்பனா இருக்கிறதுக்கு, மற்றவங்களை பாதுகாப்பதற்கு நீங்க ஆயத்தமா? Are you ready to protect one another? Are you ready to protect the sheep? Maybe you are a cell group leader. Maybe you are taking care of a small ladies meeting. Maybe you are taking care of the youth group. நீங்க வாலிப கூட்டத்தை பார்த்துக்கொள்ளலாம், children's ministry பார்த்துக்கொள்ளலாம். உங்களுடைய ஆடுகளை நீங்க கவனிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இல்ல பெண்கள் கூட்டத்தை நீங்க கவனித்துக் கொண்டு இருக்கலாம். You see, maybe you are taking care of little ministries there and here. Can you take care of what has been given to you, my friends? Amen. Are you ready, my friends? John chapter 21 verse 15 to 17. You can write down, you can see later. No, Jesus asked Simon Peter 3 times. He says, Simon, do you love me? 3 தடவை இயேசு யோவான் 21:15 இருந்து நீங்க 17 வரைக்கும் படிச்சு பாருங்க. இயேசு 3 தடவை பேதுரு பார்த்து கேட்கிறார், எப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பதாக, before Jesus ascended, Jesus called Peter and asked him 3 times. He said, Peter, do you love me? Peter said, yes Lord, I love you. And he said, the first thing he said, feed my lambs. He said, feed my baby sheep. That's what it means. சின்ன குழந்தையா இருக்கிற இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கையா அப்படின்றாரு. baby sheep, right? இந்த சின்ன ஆடுகள் எல்லாத்தையும் பார்த்துக்க அப்படின்றார். என்னை நேசிக்கிறையா? ஆமா ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறேன். அப்ப இந்த பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துக்கன்றாரு. யாரு? சபை பிள்ளைங்களை பார்த்துக்கன்றாரு. sheep, he calls it lamb. He didn't call sheep. He said, feed my lambs. இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடு, சரியான சாப்பாடு, சரியான போதனை கொடு. give them good teaching, give them good food. Now,
Again he asked again the same question, do you love me, Peter? Peter said, yes, Lord, I love you. And he said, this time he said, shepherd, tend my sheep. என்னுடைய ஆடு மந்தைகளை காத்துக்கொள்ளு என்றாரு, பாதுகாத்துக்கொள்ளு என்றாரு. He said, today now he's telling, tend my sheep, take care of them, care for them. Now they are growing up, care for them, make sure everything is okay. அவர்கள் வளருகிறார்கள், இப்போ அவர்களை பார்த்துக்கொள்ளு, எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்களா பார்த்துக்கொள்ளு. You see, சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதாது, பார்த்துக்கொள்ளு. Man, it's not just feeding them with the word, but take care of them. Not just feeding them with food, but take care of them. Now the third time Jesus called him and asked Peter, do you love me? அதே question, அதே கேள்வி. பேதுருவை நீ உண்மையாகவே நீ நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. பேதுருவை முழிச்சிருப்பாரு. என்னோட 3 தடவை அதே கேள்வி. 3 times Jesus asked him the same question. Peter would have panicked this time and said, yes, Lord, I really love you. Maybe the sound tone was different this time. But Peter's heart was really truthful to God. He really loved God. He really loved Jesus. உண்மையாகவே அவர் இயேசுவை நேசித்தார். 3 தடவை கேட்ட கேள்வி மாறாம அதே கேள்விக்கு பதில் நான் நேசிக்கிற ஆண்டவரே. ஆனால் ஆண்டவருடைய 3வது கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னாரு? What did God say? He said, feed my sheep. இப்போ என்ன சொன்னாரு? முதல்ல பேபி ஷீப், முதல்ல சிறு மந்தைகளுக்கு சாப்பாடு போடுப்பா சொன்னாரு. இப்போ 2வது சொன்னாரு, இப்போ இந்த ஆட்டுக்குட்டிகளை பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னாரு. 3வது இப்போ சொல்றாரு, இந்த மந்தைகளை, இந்த ஆடுகளை நீ போசின்றாரு. இவன் தமிழ் எப்படி போட்டிருக்கு கடைசியா? ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்கிறாரு. Will you shepherd my people? Jesus is asking us today, especially to the pastors, bishops, leaders, ministers, whoever we are, small ministry, big ministry, Jesus is asking us today, will we shepherd his people? Will we protect his church? அவருடைய சபையை நம்ம அடிக்க போகிறோமா இல்ல அரவணைக்க போகிறோமா? இது அவருடைய சபை, இது அவருடைய ஆடு. நமக்கு இருக்கிறதெல்லாம் அவருடைய ஆடு. அவருடைய ஆடை அரவணைக்க வேண்டும். We got to be a shepherd that protects the sheep, not bleed the sheep. You got to feed the sheep. Again I repeat, I got to feed the sheep, not bleed the sheep. அவர்களை அடித்து ரத்தம் காயம் வர வரைக்கும் பார்க்க கூடாது, அது தவறு. ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? Church, I want you to just think about this. Maybe you are a sheep today. One day you may become a shepherd. இன்றைக்கு நீங்கள் ஆடுகளாய் இருக்கலாம். ஒரு நாள் நீங்களும் தலைவராக ஆகி நீங்களும் மந்தைகளை நடத்துகிறவர்களாக இருக்கிற ஒரு மேய்ப்பனாக மாறலாம். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போறீங்க? Now I want you to make a commitment tonight. Brothers and sisters, can you hear the echo sound? Can you just close your eyes? I want you to just close your eyes and commit your spirit, soul and body to the Lord. தேவனுக்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுங்க. Can you hear the echo sound? Jesus is asking still the same question, my friends. As you close your eyes, focus your mind upon Jesus. எல்லோருமே உங்கள் கண்களை மூடி தேவனை நோக்கி தரிசித்து அவரை பாருங்கள். அதே சத்தம் அன்றைக்கு பேதுரு கிட்ட கேட்ட அதே சத்தம். Jesus is asking us today the same thing, the same question. Do you love me? என்னை நேசிக்கிறாயா? என்னை உண்மையாகவே நேசிக்கிறாயா என்று மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்கிறார். The Lord is asking you again and again, church. Friends, do you love me? Do you love me, my son? Do you love me, my children? I want you to think about this today before we take our communion. இந்த இரவு நம்முடைய ராபோஜனம் எடுக்கிறதுக்கு முன்பதாக இந்த காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருங்கள். I want you to think about it. The question is still for today. God is asking us. The Holy Spirit is bringing this to our mind. What will be your answer? Let's ponder. What will be your answer? Are you ready? Are you ready, my friends, to be a true shepherd? உண்மையான மேய்ப்பனாய் இருக்க நீங்க ஆயத்தமா? பாதுகாக்கிற மேய்ப்பனாய் இருக்க நீங்கள் ஆயத்தமா? Come on, I want you to take it in your hands now, the communion, please. Take it in your hands. உங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ராபோஜனையை. இன்றைக்கு நம்ம சேர்ந்து எடுக்க போகிறோம். இந்த எடுக்கிற வேளையில
நமக்காக அவர் ரத்தம் சிந்த ஆயத்தமாய் இருந்தார். He was a great shepherd. Jesus is a great shepherd. He was willing to die for his sheep. Are you a shepherd or are you a hireling? நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையான மேய்ப்பர்களா அல்ல சும்மா சாதாரண வேலைக்காரர்களா? சம்பளத்துக்காய் வேலை செய்கிறவர்களா? ஊழியத்தில் சம்பளத்துக்காய் வேலை செய்கிறவர்களா? இல்ல உண்மையாகவே இறங்கி கடவுளுக்காய் சேவை செய்கிற, கடவுளோடு கூட நான் சேர்ந்து செய்ய போகிறேன் என்று சொல்கிறவர்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் சேர்ந்து செய்ய போகிறேன் என்று சொல்கிறவர்களா? Are we the person who is saying, I am not just a servant of God, I am a man and I'm a woman who will work with God and work with one another. I'm a son of God. I'm a daughter of God. I'm willing to work with God. I'm willing to work with one another. I'm willing to be the shepherd. I'm willing to take care of my sheep. I'm willing to take care of my church. I'm willing to take care of my people. I'm willing to take care of anything that God gives to me. யாரை ஆண்டவர் என் கையிலே பாதுகாப்பாய் கொடுக்கிறாரோ நான் பார்த்துக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன். I'm ready to take care of my church, my family. Take care of your family first. முதலாவது உங்களுடைய குடும்பத்தை, அந்த ஆடுகளை சரியாய் கவனித்து பாருங்கள். அதுகளுக்கு வேண்டியதை போசிங்கள், கொடுங்கள். அதுகளை கட்டுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். First of all, prepare your family, my friends. We cannot preach to the world and miss out our family. உலகத்துக்கே பிரசங்கம் பண்ணிட்டு குடும்பத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அங்கேதான் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறேன், நான் முதல்ல இந்த சின்ன ஆடுகளுக்கு சாப்பாடு போடு, சின்ன மந்தைகளுக்கு சாப்பாடு போடு, இந்த பேபி ஷீப்க்கு சாப்பாடு போடு. If you love me, feed this baby sheep. Feed them. Take care of them. இந்த சிறுமந்தை, ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, பயப்படாதே சிறுமந்தையே, பரலோக ராஜ்யம் உனக்குள்ளதே என்று சொல்லி. Fear not, little sheep. Fear not, little lamb. This little lamb means little sheep, baby sheep. Are we willing to serve little ones? Are we willing to serve when they are growing up? Are we willing to protect one another? Are we willing to work together? Are we willing to be a shepherd that will protect others? Friends, as you have taken this in your hands today, you are making a covenant with God. You are making a covenant with God. இன்றைக்கு நாம் இந்த ராபோஜனை எடுக்கும் பொழுது நாம் அவரோடு கூட உடன்பாடு செய்கிறோம், ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய மட்டுமல்ல, தேவனோடு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் சிந்தித்து பாருங்கள். You are telling to yourself and to one another, to God first. Say, I am here not to just serve God. I want to serve with God. Not to just be serving God, but serve with God and serve with one another. I'm willing to protect one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாத்து காத்து கொண்டு இரவும் பகலும் அவர்களுக்காய் ஜெபிக்கிறவனாய் இருக்க போகிறேன். I want to day and night pray and seek the face of God and pray for one another. Lord, help us. Father, help us. We know, God, that this body was broken. You are the shepherd who became the sheep that died for us. நீர் மேய்ப்பனாய் இருந்தீர் ஆண்டவர், ஆனால் எங்களுக்காய் நீர் அட்டுக்குட்டையாய் மாறி ரத்தம் சிந்தி நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். A broken God, we believe that this brings healing as we take this, God. இந்த அப்பத்தை நாங்கள் எடுக்கிற வேளையில் நாங்கள் சுத்தமாகுவோம், சுத்திகரிக்கப்படுவோம், சொஸ்தமாகுவோம் என்று நம்புகிறோம். At the same time, Lord, we know that you shed the blood. You were willing to go to the front lines to die on our behalf. நீங்கள் எங்களுக்காக முன்னணிக்கு சென்று ஆண்டவர் ஆட்டுக்குட்டியாய் ஒப்பு கொடுத்தீர். ஆனாலும் எங்களுக்காக மேற்பராய் யுத்தம் செய்து ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. Lord, you were the sheep that died on the cross. But you are the shepherd who shed the blood and gave us the victory. Oh, thank you, Lord. With this revelation, help us to live a life that is pleasing to you. In Jesus' name, let's partake. Amen.
Hallelujah. Just lift up your hands. Receive the blessings as you give into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் உங்களுடைய மனதில் எதை போடுகிறாரோ அதை நீங்கள் கொடுக்கிற வேளையில இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Father, as your people have received this word, let them sow their seed of faith, their offerings and their tithes into the kingdom of God. இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதை ஆசீர்வாதமாக மாறி அவர்கள் மீண்டுமாய் தேவனுடைய ஊழியத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவரை தசம பாகம் காணிக்கைகளை அவர்கள் கொடுப்பதை ஆசீர்வதியுங்கள். At the same time, Lord, help them to be the helping hands to reach out to the people, to the needy in this season of time, to help somebody out there. And Lord, as they give, let them be blessed a double portion. ஆண்டவரே, இந்த வேளையில் அவர்கள் இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வேளையிலும் கூட அவர்கள் கொடுப்பதற்கு மேலாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். Bless them all. We give you all glory in Jesus' name. Amen. Amen. God bless you all, and thank you so much for being with us. Next week we will continue with our teaching. You know, maybe I will teach something else. I'm not sure, but I'll let the Holy Spirit tell me what to teach, and I will come with the right teaching that need to be given to the church. Amen. எந்த வார்த்தை பேச வேண்டும் என்று அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். But this coming Friday we are going to celebrate Christmas. We're going to have our Christmas Eve service, and we will come back online. This coming Friday we will have our online service, plus physically we are meeting some people to celebrate together. நம்ம ஒன்று கூடி celebrate பண்ண போகிறோம் இந்த கிறிஸ்மஸ். இந்த வரை 24ஆம் தேதி, you know, this coming 24th Friday we are meeting together for service, but then at the same time we will, those who cannot come over, you can still join us over our Facebook channel. All right, God bless you all. See you again this coming Friday. Shalom and Maranatha. Amen.